அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் வாணியம்பாடிக்கு அருகில் உள்ள வீராணம் என்கின்ற மலையில் உள்ள மாதகடப்பா கோட்டையின் வரலாற்றை காண்போம். அந்த மாதகடப்பா கோட்டை சொல்லும் வரலாறு என்ன என்பதை பார்ப்போம். இதை நான் எவ்வாறு இந்த வரலாற்றை அணுகினேன் என்பதை அதற்கு முன்பு கூற முற்படுகிறேன். எனக்கு 2017 முதல் தற்போது வரை இந்த விடிய காலை அதாவது 3 மணிக்கு அந்த விழித்து கொள்ளும் பழக்கம் எனக்கு வந்தது. இது பிரம்மோர்த்தம் என்று சொல்கிறார்கள். அப்போது முதல் நான் இந்த 3 மணி விடியற்காலை விழித்த பிறகு 4 மணி வரை 1 மணி நேரம் ஆழ்ந்த தியானத்தில் அமைதியாக இருக்கும் அந்த சமாதி என்ற முறையை பழகி வந்தேன். அப்பொழுது எனக்குள் பல எண்ணங்கள் வந்தன. அந்த எண்ணங்களும் பதிவிட்டு வந்தேன். அந்த எண்ணங்களுக்கான விடையை தேடி பல புத்தகங்களையும் பல கோயில்களையும் பல புராணங்களையும் படித்து பார்த்த பொழுது ஒரு சில விஷயங்கள் எனக்கு கோர்வையாக விளங்கின. இந்த புராணங்கள் எல்லாம் நமது தமிழர்களின் வரலாறும் இந்தியர்களின் வரலாறும் சொல்லப்பட்டுள்ளதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. எனவே ஒவ்வொரு கோயிலும் சென்று அதன் தல வரலாற்றையும் அந்த புராணங்களை கொண்ட புத்தகங்களையும் வாங்கி படித்து அந்த தல வரலாறு கூறும் உண்மை சம்பவங்களிலிருந்து அதன் வரலாற்றை ஒவ்வொன்றாக பதிப்பெடுத்தோம். இவ்வாறு பல்வேறு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 2013 2026 கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருடங்களாக இந்த பணியில் நாம் தொடர்ந்து இயங்கி வந்து பல்வேறு ஆலயங்களை கண்டு பல்வேறு வரலாற்று சின்னங்களை நேரில் கண்டு தரிசித்து அதன் குறிப்புகள் நாம் கொண்டு இந்த வரலாற்று பதிவினை கடந்த 2019 முதல் எழுத ஆரம்பித்து கடந்த 2025 முதல் இதை குறித்து பேச ஆரம்பித்துள்ளோம். நாம் காண்ட ஒவ்வொரு விஷயங்களும் அதை நேரடியாக சென்று பார்த்து அதற்கான சான்றுகள் இருக்கும் பட்சத்தில் தான் இந்த வரலாற்று நிகழ்வுகளை இந்த காணொலியில் நாம் பதிவிடுகிறோம். இந்த அடிப்படையில் இந்த மாதகடப்பா என்ற மலைக்கோட்டையின் வரலாற்றை இன்று கூற முற்படுகிறேன். இந்த கோயில் இதற்கு முன்பு நான் 2015 சென்று பார்த்த பொழுது பாழடைந்த நிலையில் இறைவன் லிங்கத்தையும் அங்கு வௌவால்கள் இருந்தும் உள்ளே நிறைய ஸ்மெல் வந்தது. உள்ளே போக முடியல. அவ்வாறு இருந்தது. அசுத்தமாக இருந்தது. அங்கு சிறிய சதுர வடிவில் லிங்கம் ஒரே கல்லினால் செய்யப்பட்ட லிங்கம் இருப்பதை நாம் கண்டோம். அதன் பிற்பாடு இங்கு ஒரு சில லிங்கங்கள் இருந்தது. இருட்டாக இருந்தது, என்னால் காண முடியவில்லை. அதன் பக்கத்தில் செங்கற்கள் கட்டப்பட்ட அம்மன் கோயில் இருந்தது. அம்மன் கோயிலை ஓரளவு காண முடிந்தது. இதுதான் 2015 இக்கோயில் நிலைமை. இதற்கு பிற்பாடு 29/3/2026 அன்று திரும்ப அந்த கோயிலை நான் சென்று பார்த்த பொழுது அந்த கோயில் நன்றாக கட்டப்பட்டிருந்தது. அந்த கோயில் பணிகள் இன்னும் அம்மன் சன்னதி கட்டும் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. சிவன் கோயில் கட்டி முடித்துள்ளார்கள். அழகாக அங்கு பழைய லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து மேலும் புதிய லிங்கங்களை வரவழைத்து அந்த சேதமடைந்த பழைய லிங்கங்களை, அதாவது அதற்கு முன் இங்கு 5 லிங்கங்கள் இருந்துள்ளது. இந்த பழைய லிங்கங்கள் எல்லாம் 4 லிங்கங்கள் சேதமடைந்து அது ஆவுடையர் பகுதி தனியாகவும் பானப்பகுதியாகிய லிங்கப்பகுதி கிடைக்கப்பெறாமல் காணப்பட்டதில் இருந்ததையும் அங்கிருந்து கண்டெடுத்ததையும் அங்கிருந்த தற்போது கோயிலை கட்டும் விஜயன் என்பவர் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிந்தது. அவர் இதில் மிச்சமிருந்த ஒரே கல்லினால் செய்யப்பட்ட இந்த பழைய சதுர வடிவ லிங்கத்தை மட்டும் பிரதிஷ்டை செய்துள்ளார். ஏனைய லிங்கங்களை அவரே செய்து பிரதிஷ்டை செய்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனால் இங்கு 5 லிங்கங்கள் இருப்பதால் இது பஞ்சமுக நந்தீஸ்வரர் ஆலயம் என்று கூறப்படுகிறது. மேலும் இதில் சதுர வடிவில் லிங்கம் இருப்பது, ஒரே கல்லினால் செய்யப்பட்ட சிவலிங்கமாக இருப்பது இந்த லிங்கத்தின் தொன்மை நமக்கு உணர்த்துகிறது. ஏனென்றால் பழங்காலத்தில் இந்த பழைய மனிதர்களால் இந்த ஆவுடையார் பகுதி என்றும் அடிப்பகுதி மற்றும் லிங்கப்பகுதி என்ற பானப்பகுதி தனித்தனியாக செய்தும் தொழில்நுட்பம் இல்லை. நான் சொல்ல இந்த தொழில்நுட்பம் 10,000 வருடங்களுக்கு முன்பு இது இல்லை. அதனால் அவர்கள் ஒரே கல்லினால் தமக்கு தெரிந்த முறையில் செவ்வக வடிவில் உள்ள ஆவுடையாரும் சிறியமாக லிங்கம் ஜஸ்ட் 2 இன்ச் 3 இன்ச் ஹைட்டு தான் அந்த லிங்க ஹைட்டு இருக்கும். அவ்வளோ இருக்கிற மாதிரி ஒரே கல்லினால லிங்கங்களை இந்த பழங்காலத்தில் செய்தார்கள். அத்தகைய லிங்கம் தான் இந்த நந்திமுக பஞ்சமுக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் தற்போது உள்ளது. எனவே ஆலயம்
குறைந்தது 10,000 வருடங்கள் பழமையானது என்பதை இதன் லிங்க வடிவமைப்பிலிருந்து யாம் கூறுகிறோம். இதே கருத்தை பிரதிபலிக்கும் வண்ணம் இக்கோயிலை தற்போது புனரமைத்து வரும் 76 வயது மிக்க விஜயன் அவர்களும் இது பழமையான லிங்கசாமி, மற்ற 4 லிங்கம்லாம் கொஞ்சம் ஆவுடைய தனியாகவும் இந்த பானப்பகுதி தனியாக இருந்தது. அதனால் அதுக்கப்புறம் வச்சுருப்பாங்களோ என்னன்னு எனக்கு தெரியல. இந்த பகுதி ரொம்ப பழமை நான் உணர்ந்ததால் நான் அந்த பழைய லிங்கத்தை அப்படியே வைத்துள்ளேன் என்று சொன்னார். இது அவர் உணர்ந்த விஷயத்தை என்னில் பதிவிட்டார். இவ்வாறு இந்த பஞ்சமநந்தீஸ்வரர் கோயிலின் வரலாற்றை அறிய வேண்டும் என்றால், இந்த 10 வருடங்கள் பழமை அறிய வேண்டும் என்றால் நாம் இந்த பாலாற்றின் போக்கை அறிய வேண்டும். ஏன் பாலாற்றின் போக்கை அறிய வேண்டும் என்று கூறுகிறீர்கள்? ஏனென்றால் நமது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வை நாம் முழுமையாக அறிந்தால்தான் இந்த கோயிலின் வரலாற்றை நாம் முழுமையாக அந்த காலகட்டத்தில் எந்தெந்த கோயில் எந்த இடத்தில் இருந்தது, எந்தெந்த மக்கள் வாழ்ந்தார்கள், எந்தெந்த ஊர்கள் இருப்பது என்று நமக்கு தெளிவாக விளங்கும். எனவே தான் பாலாறின் 7 புலன்பெயர்ச்சிகளை நாம் அறிய வேண்டும் என்று நான் கூறுகிறேன். அத்தகைய புலன்பெயர்ச்சிகளை காண்போம். பாலாறு ஒன்றின் பாதை. இந்த பாலாறு 1 பாதை இருந்த பொழுது நந்திமலையிலிருந்து பாலாறு வரவில்லை. இந்த பாலாறு ஜவ்வாது மலையில் உள்ள போக்கில் அப்படியே இந்த ஒடுகுத்தூர் வழியாக அகரம் நதியாக இந்த பள்ளிகொண்டாக்கு அருகில் உள்ள இடத்தில் அப்படி மாதனூர் பகுதியாக மேல் நோக்கி பொன்னையாற்று வழியாக காங்கேயம் மற்றும் பண்ணையாறு வழியாக பள்ளிப்பட்டு பகுதியாக இருந்து சித்தூர் வழியாக இருந்து அப்படி திரும்பி ஆரணியாராக பயணித்த காலம். இது நான் சொல்வதெல்லாம் பல 100 லட்சம் வருடங்களுக்கு முந்தைய காலம், நந்திமலையே உருவாகாத காலம் என்று நான் கூறுகிறேன். ஓகேங்களா? இத்தகைய காலத்தில் இந்த பழைய காவேயாறு ஜவ்வாது மலையில் அகரம் பகுதி வழியாக செல்ல இந்த திருப்பத்திலிருந்து ஏலகிரி பகுதியிலிருந்து உருவாகிய ஆறு பாலாறு பகுதியாக வர இவை இரண்டும் இணைந்த இடம்தான் இந்த பள்ளிகொண்டாக்கு முன்னாள் பகுதியில் இணைந்து பொன்னையாறாக பயணித்தது பழங்காலத்தில் குடியாத்தம் வழியாக. ஓகேங்களா? இந்த பாதை திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், வேலூர், வள்ளிமலை, பொன்னையாறு வழியாக பாய்ந்து சந்திரகிரி, கீழ் திருப்பதி, ரேணிகுண்டா, ஸ்ரீகாளஹஸ்தி, நாயுடுபேட்டா, கூடூர், கிருஷ்ணப்பட்டினம் துறைமுகம் என்ற பகுதியில் வழியாக சென்று சொர்ணமுறை ஆறாக பயணித்து பாலாறு சொர்ணமுறை ஆறாக பயணித்து இங்கு பார்த்தால் காவிரி ஆறு, பாலாறு ஆறு, சொர்ணமுறை ஆறு என 3 ஆறாக பயணித்து இந்த காலகட்டம் 900 to 6000 பில்லியன் வருடங்களுக்கு முந்தைய காலகட்டம் என்பதை நான் அனலைஸ் செய்த மூலம் எனக்கு கிடைக்கப்பெற்றது. எனவே இது பாலாறு 1 என்கிற பாதை. அதையடுத்து பாலாறு 2 பாதையை காண்போம். இந்த பாதை தற்போதைய பாலாறு உற்பத்தியாகும் நந்திமலை, அதையடுத்து சிக்கபாலாப்பூர், சீத்தலகட்டா, கைவாரா, சிந்தாமணி, முல்பாக்கல், பழவனேர், சித்தூர், பள்ளிப்பட்டு, நகரி, நாகலாபுரம், ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம், பொன்னேரி, புலிக்கெட் என்னும் பகுதி வழியாக பழவேற்காடு அருகில் சென்று வங்கக்கடலில் கலந்தது. இது சுமார் 1500 லட்சம் வருடங்களுக்கு முந்தைய காலகட்டம் என கருதலாம். இந்த காலகட்டத்தில் பாலாறு, காவேரி, பொன்னை, ஆரணி ஆற்று பாதை என்று வழியாக பயணித்து இந்த சென்னை மேலே உள்ள ஆரணி ஆறு ஜவ்வாது மலையில் தொடங்கி வேலூர் என்னும் இடத்தில் காவிரி ஆற்றுடன் இணைந்து அப்புறம் ரத்னகிரி பகுதி பொன்னையாறு என்ற மேலே சென்று இந்த ஆரணி ஆற்று பகுதியாக நமக்கு கடலில் சென்று கலந்தது. இத்தகைய பாதை சுமார் 1500 லட்சம் வருடங்களுக்கு முன்பு என்று நாம் பதிவிடுகிறோம். இதுவும் எனக்கு அனலிசிஸ் மூலம் செய்து கிடைத்த விஷயங்கள். 3வது பாதை நந்திமலை, சிக்கபாலாப்பூர், விஜயபுர நகரம், கோலார், வெங்கடகிரி கோட்டை, பேரணாம்பட்டு, குடியாத்தம், காட்பாடி, திருவலம், வள்ளிமலை, நகரி, பூண்டியேரி, பஞ்செட்டி, மிஞ்சூர், எண்ணூர் என்று பாலாறு பயணித்த பாதைகள் வழியாக இதை கூறுகிறோம். இந்த பாலாறு வங்காள விரிகுடா கடலில் எண்ணூர் அருகே சென்று கலந்தது. இந்த காலகட்டம் 1 லட்சம் வருடங்களுக்கு முந்தைய காலகட்டமாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் கொற்றவை என்னும் ஆறு கொஸ்தலை ஆற்றாக தற்போது நாம் காண்கிறோம். இந்த போக்கில் பாலாறு பயணித்து எண்ணூர் அருகே வங்கக்கடலில் கலந்தது. இந்த காலகட்டத்தின் இறுதியில் பூகம் ஏற்பட்டு இந்த பாலாறு பாதை 2 பாதை 3 மாறி இருக்க வாய்ப்புகள் உள்ளன. அதையடுத்து
பாலாறு 4 பாதை: நந்திமலை, சிக்கபாலாப்பூர், விஜயபுர நகரம், கோலார், பெத்தமங்கலம், ராமகுப்பம், முதனப்பள்ளி, மாதக்கடப்பா, மலையாம்பட்டு, மேல் சாணாங்குப்பம், விண்ணமங்கலம், துத்திப்பட்டு, மேல்பட்டி, குடியாத்தம், காட்பாடி, திருவலம், காவேரிப்பாக்கம், பணப்பாக்கம், தக்கோலம், திருவள்ளூர், திருநின்றவூர், ஆவடி, அம்பத்தூர், கொரட்டூர், புழல்ஏரி, மணலி, தீவுதிடல் என்று பாலாறு கூவம் நதி வழியாக பாய்ந்து வங்காள விரிகுடா கடலில் கலந்தது இந்த பாலாறு பாதை 4. இக்காலகட்டம் 1,00,000 முதல் 10,000 வருடங்களுக்கு முன்பு என கொள்ளலாம். இதன் பிற்பாடு இந்த மணல் திட்டுக்கள் நிறைய இந்த பாலாற்றின் முகதுவாரங்களில் இந்த கடற்கரை ஒட்டிய பகுதியில் உருவாக பெரிய ஏரி எனப்படும் உப்பு ஏரி இந்த சென்னை பகுதியில் உண்டாகி அப்படியே அது பக்கிங் கால்வாக உருவெடுத்தது. இந்த காலகட்டத்தில் சிறிய ஃபால்ட் கரெக்ஷன்ஸ் இந்த காஞ்சிபுரம் பகுதியில் ஏற்பட இந்த வாணியம்பாடி, ஆம்பூர், காஞ்சிபுரம் பகுதியில் பள்ளத்தாக்களாக ஆழமடைய இந்த நதியின் போக்கு அப்படி மேலும் தெற்கு திசை நோக்கி சென்னையிலிருந்து வடக்கில் சென்ற நதிகள் தெற்கு திசை நோக்கி வருவது அதிகரிக்க இந்த பாதை 5 பாலாறு உருவாகிறது. இந்த பாதை நந்திமலை, சிக்கபாலாப்பூர், பெத்தமங்கலம், ராமசாகர ஏரி, நஞ்சம்பெட்டா, வீராணமலை, மாதக்கடப்பா, ஆலசந்தாபுரம், திம்மாம்பேட்டை, ஆவாரங்குப்பம், அம்பலூர், உதயந்திரம், விண்ணமங்கலம், துத்திப்பட்டு, வளத்தூர், பள்ளிகுண்டா, விரிஞ்சிபுரம், வேலூர், ரத்தனகிரி, காவிரிப்பாக்கம், பணப்பாக்கம், தக்கோலம், செம்பரம்பாக்கம் ஏரி, போரூர் ஏரி, திருமாலிசை, சைதாப்பேட்டை, அடையார் என பயணித்து இந்த பாலாறு அடையாற்றின் போக்கில் பயணித்த காலம் இந்த காலம் 4000 வருடங்களுக்கு கிமு 4000 இல்லை 4000 வருடங்களுக்கு முன்பு என்று எடுத்துக்கலாம். கிமு 2000 என கருதலாம். இந்த காலத்து கட்டத்துக்கு பிறகு இந்த பள்ளத்தாக்கு உருவாகியதால் இந்த பாலாறு அதன் பாதையை மிகவும் வெகுவாக மாற்றுகிறது. இதனால் பாலாறு பாதை 6 உருவாகிறது. இந்த பாதை நந்திமலை, சிக்கபாலாப்பூர், பெத்தமங்கலம், பேத்தமங்கலம், ராமசாகர ஏரி, கங்குந்தி கோட்டை, நூல்கொண்ட முருகன் கோயில், திப்பரேவு, கனகநாச்சியம்மன் கோயில், திம்மாம்பேட்டை, ஆவாரங்குப்பம், அம்பலூர், உதயந்திரம், விண்ணமங்கலம், துத்திப்பட்டு, வளத்தூர், பள்ளிகுண்டா, விரிஞ்சிபுரம், வேலூர், ரத்தனகிரி, ஆற்காடு, ஓச்சேரி, காஞ்சிபுரம், வாலாஜாபாத், திருமுக்கூடல், மாமூண்டூர், கல்பாக்கம் வழியாக பயணித்து வயலூர் அருகே கடலில் கலந்தது. இந்த காலகட்டம் 3000 வருடங்களுக்கு முந்தைய காலகட்டம் என கொள்ளலாம். இதுக்கு முந்தைய பாலாறு பாதை 4000 வருடங்களுக்கு முந்தையது. இந்த பாலாறு பாதை 6 3000 வருடங்களுக்கு முந்தைய காலகட்டம் என கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் தான் பெருவெள்ளம் ஏற்பட்டு காஞ்சிபுரம் பகுதி அதுக்கு அடுத்த நிலையில் பாதை 7 வந்தபோது பெருமளவு சேதம் சந்தித்து அழிந்து விட்டது. இதனால் தான் பல பல தடயங்கள் நமக்கு அங்குள்ள கோயில்கள், பல்கலைக்கழகங்கள், பல ஆயிரக்கணக்கான புத்த பூச்சிகள் தங்கிய மடங்கள், பல பள்ளி சாலைகள் எல்லாம் அழிந்து விட்டன. பாதை 7 இந்த ஆற்காடு வரை அப்படி நான் மேலே கூறிய பாதைகளை கொண்டு பாதை 6 உள்ள பாதைகளை கொண்டு அதற்கு மேல் உள்ள பாதை வழியாக இந்த காஞ்சிபுரத்திலிருந்து கீழிறங்கி ஆற்காடு, வாலாஜாபாத், மாமண்டூர், திருமுக்கூடல், கல்பாக்கம் வழியாக தற்போதைய பாதை பாலாறு பயணித்து தனது இறுதி நிலையில் சென்று கொண்டு இருக்கிறது. இந்த காலகட்டம் கிமு 2600 வருடங்களுக்கு முன்பு என கொள்ளலாம். இவ்வாறு இந்த ஜவ்வாது மலை, ஏலகிரி மலை உயிரிழத்தல் நிகழ்வு மற்றும் பூமி வெடிப்பு காரணமான உண்டான காஞ்சிபுரம், வேலூர், ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி பள்ளத்தாக்கு பகுதிகள் உண்டான காரணங்களால் இந்த பாலாறு அதன் போக்கு இதுவரை 7 முறை மாற்றி தற்போதைய போக்கு 7வது முறையில் கிமு 600 முதல் கிமு 500 காலகட்டத்தில் இருந்து தனது தற்போதைய போக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இனி இந்த ஆற்றின் போக்கை அடிப்படையாக கொண்டு பல்வேறு இடங்களில் இந்த பாலாற்றின் போக்கில் வாழ்ந்த மக்களின் வரலாற்று காலத்தை நாம் ஓரளவு கணிக்க முடியும். மேலும் இதற்கு வலு சேர்க்கும் வண்ணம் நமது புராணங்களில் உள்ள சான்றுகளை இனி காண்போம். இத்தகைய புராண நிகழ்வு திருப்பத்தூர் புராணத்தில் இருப்பதாக இந்த பழைய வாணியம்படி சிவன் கோயில், மேலும் அதன் அருகே இருந்த ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட பழைய பெருமாள் கோயில்,
அந்த இடிந்த பெருமாள் கோயிலின் கற்களை கொண்டு தான் தற்போதைய பெரிய பேட்டையில் உள்ள பெருமாள் கோயில் சோழ மன்னரின் காலத்தில் 900 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது என்று இந்த புதிய பெருமாள் கோயில் வரலாற்றினை அந்த கோயிலின் பூசாரி அவர்கள் எமக்கு ஜூலை மாதம் 225ஆம் வருடம் அந்த கோயிலின் கள ஆய்விற்கு சென்றபோது தரிசனத்தின் பொழுது எனக்கு அக்கோயிலின் வரலாற்றை கூறினார்கள். மேலும் கர்ப்பகிரகத்தின் இடப்பக்கம் உள்ள கட்சோரின் வெளிப்பகுதியில் ஒரு கல்வெட்டு செய்தியும் இருப்பதை என காண்பித்தார். அது கிரந்த மற்றும் சமஸ்கிருதம் கலந்த எழுத்து மற்றும் தெலுங்கு போன்ற அமைப்பு கொண்டிருந்தால் அது என்ன செய்தியில் கூறி என்பதை எம்மால் அறிய முடியவில்லை. மேலும் அந்த சுவர் இந்த புராண நிகழ்வை விவரிக்கையில் சரஸ்வதி தேவி அவர்கள் பிரம்மா அவர்கள் அவரை தவிர்த்து யாகத்தை மேற்கொண்டு வந்ததால் அதனால் சினம் கொண்ட சரஸ்வதி தேவி அவர்கள் இந்த பாலாற்றில் பெருவெள்ளம் வரச் செய்து பிரம்மா அவர்களின் யாகத்தை தடை ஏற்படுத்தினார் என்று கோயிலின் பூசாரி அவர்கள் கூறினார்கள். இவ்வாறு பிரம்மா அவர்களின் யாகம் தடைப்பட்ட இடமாக ஆற்காடுக்கு மேலில் உள்ள பிரம்மதேச பகுதி, அதையடுத்து ஆம்பூருக்கு அருகிலுள்ள தேவாலபுரம், அதையடுத்து பழையவாணியம்படி பகுதி, அதையடுத்து திருப்பத்தூர், பகுதியிலெல்லாம் அவர் ஏற்படுத்திய யாகத்திற்கு சரஸ்வதி தேவர்கள் இந்த பாலாற்றின் மூலம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி அந்த யாகத்துக்கு தடை ஏற்படுத்தினார் என்று புராண செய்தியில் கூறுவதாக எமக்கு கூறினார். இப்புராண செய்தி திருப்பத்தூர் தல புராணவற்றில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என அதை தேடி பார்த்த பொழுது அந்த திருப்பத்தூர் புராண வரலாறு தற்போதுதான் மறுசீரமைக்கப்பட்டு வருகிறது என்று அதை கூறியுள்ளார்கள். அது கிடைக்கும் பட்சத்தில் நான் கூறும் கூற்று உண்மை எவ்வாறு உள்ளது என்பது புரிய வரும் புராண சான்றில் கிடைக்கும். மேலும் இவ்வாறு பாலாறு தனது தடம் மாற்றிய பொழுது அவ்வாறு அழிந்த பெருமாள் கோயிலின் இடிபாடு கற்களை கொண்டுதான் புதிய பெருமாள் கோயில் கட்டப்பட்டுள்ள என்ற பெரிய வரலாற்று செய்தி அவர் கூறினார். மேலும் தற்போதுள்ள பெருமாளின் பின்பகுதியில் தண்டவாளம் போன்ற இரும்பு அமைப்பு கொண்ட பேஸ் வைத்து கட்டி இனி இக்காலத்தில் பெருவெள்ளம் வந்தாலும் பெருமாள் அடித்து செல்லாமல் அங்கே இருக்க வழி செய்தால் ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்படாது என்ற நம்பிக்கையுடன் இந்த புதிய பெரியப்பேட்டை பெருமாள் கோயில் கட்டப்படுவது என்ற ஐதீகத்தையும் எனக்கு கூறினார்கள். மேலும் இவ்வாறு ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் போதுதான் இத்தனால் கோபம் கொண்ட பிரம்மா அவர்கள் வாணி அவர்களை, அதாவது சரஸ்வதி அவர்களை சபிக்க சரஸ்வதி அவர்கள் மௌன விரதம், அதாவது பேசாமல் இருக்கும் நிலையை எய்துகிறார். அவ்வாறு இருந்த சரஸ்வதி மற்றும் பிரம்மா அவர்கள் எம்பெருமான் இறைவனிடம் சிவனிடம் முறையிட இவர்களின் பிணக்குகளை தீர்க்க எம்பெருமான் சரஸ்வதி அவர்களை தனியாக சந்தித்த இடம்தான் இந்த பழையவாணியம்பாடி அதிதீஸ்வரர் ஆலயமாகும். இங்கு வாணி அவர்கள் அதிதியாக வந்த எம்பெருமானை வரவேற்று அவர்களின் மௌனம் கலைந்து பாடியதால் வாணி அம்மை பாடி ஊர் என்று வாலியம்மை பாடி என்று வாணியம்பாடி முற்காலத்தில் அழைக்கப்பட்டு பிற்படாது மருவி வாணியம்பாடி என்று அழைக்கப்பட்டுள்ளது. இதை பாளையவாணியம்பாடி அதிதீஸ்வரர் தல வரலாற்றின் மூலம் அறிய முடிகிறது. எனவே இங்குள்ள கோயில்கள் எல்லாம் நமது வரலாற்று நிகழ்வுகளைத்தான் பதிவிட்டுள்ளன. அவை புராணங்கள் வழியாக நமக்கு குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே புராணங்கள் கூறும் செய்திகள் ஒரு கதை போன்ற அமைப்பில் நமக்கு எளிதில் மனதில் பதியும் வண்ணம் கூறியுள்ளார்கள். அதனால் இதை கதை என்று கொள்ளாமல் இதை வரலாற்று சம்பவங்கள், அதில் கூறுள்ள வரலாற்று நிகழ்வு என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு அதில் உள்ள வரலாறு புரியும். இவ்வாறு தான் ஒவ்வொரு கோயிலின் தல வரலாற்றையும் புராணங்களையும் பார்த்து அதில் உள்ள தல வரலாற்றை கொண்டு யாம் இந்த வரலாற்று நிகழ்வுகளை பதிவிடுகிறோம், காலகட்டத்தை வரையறுக்கிறோம். இவ்வாறு உருவாகிய இந்த பழையவாணியம்பாடி மிகவும் பழமையானது. இது காலத்தால் கும்பகோண கோயில்களை விட முந்தியது. கும்பகோண கோயில்கள் எவ்வாறு உருவாது என்பதை அறிந்து கொண்டால் இந்த உண்மை உங்களுக்கு விளங்கும். இந்த வாணியம்பாடிக்கு பிறகுதான் பிரம்மா அவர்கள் திருப்பத்தூர் செல்கிறார்கள். திருப்பத்தூரில் அங்கே நிலை கொண்ட பிறகு பேரழிவு இந்த உலகத்தில் ஏற்பட்டது நமது சிவன் அவர்களின் திருமணத்தின் போது பெருவெள்ளம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. அத்தகைய பெருவெள்ளம் நிகழ்ந்தபோதுதான் எம்பெருமான் சிவன் அவர்கள் விஷ்ணு, பிரம்மா மற்றும் இதரை அழைத்து கொண்டு தோணியின் மூலம் சென்று அந்த தோணி தரை தட்டி நின்ற இடம்தான் தற்போதைய சீர்காழி ஆகும்.
இங்குள்ள தரைத்தட்டி நின்ற இடத்தில்தான் எம்பெருமானின் தோணி தடைத்தட்டி நின்ற இடத்தில்தான் அவர் தோணியப்பர் என்று அழைக்கப்பட்டு அந்த இடத்தில் சட்டைநாதர் என்ற கோயில் தற்போது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. எனவே நமது ஒவ்வொரு கோயிலும் எம்பெருமான் சிவனின் வரலாற்று பதிவுகளை பதிவிட்டுள்ளன. எனவே இந்த சட்டைநாதர் கோயில் மிகவும் அதற்கடுத்து மிகவும் தொன்மையான கோயில். இதை எப்படி நான் கூறுகிறேன் என்றால், நமது சமய சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவாகிய 3 நிலைகளையும் இந்த சட்டைநாதர் சீர்காழி சட்டைநாதர் கோயில் நீங்கள் காண முடியும். கீழே லிங்கம், மேலே திருவுருவம், அதற்கு மேலே தீர்த்தங்கர் என 3 நிலையில் கருவறை கட்டப்பட்டுள்ளது. உலகில் வேறு எங்கும் இது போன்ற கருவறைகளை கொண்ட கோயில்களை அரிதாக காண முடியும். இந்த கோயில் சொல்லும் வரலாறு என்னவென்றால், வெவ்வேறு காலகட்டத்தில் நமது மனித இனம் என்ன மாதிரி அறிவு நிலைக்கேற்ப என்ன மாதிரி உணவு நிலையிலிருந்து இறைவனை வணங்கினார்கள் என்பதை உணர்த்துகிறது. முதலில் குருவாக கண்ட இறைவனை கண்ட மக்கள் பிற்பாடு லிங்க வடிவில் அவரை கண்டனர். பிற்பாடு அவரை தீர்த்தங்கராக கண்டனர். பிற்பாடு அத்தகைய தீர்த்தங்க வழியில் வந்த போதர்களையும் மகான்களையும் மதித்து அவர்களை வணங்கி அந்த மக்களையும் அத்தகைய மக்களையும் வணங்கினார்கள். அதன் வழியாகத்தான் மகாவீரர் புத்தர் போன்றவர்களை வணங்க ஆரம்பித்தார்கள். எனவே இது குரு லிங்கா சங்கா என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அத்வைதம், துவாயுதம், விசிஷ்டாத்வைதம் என்ற சனாதனத்தின் கருத்துக்களை தமிழின் வாழ்வியல் வாழ்ந்த முறைகளை விளக்கம் வண்ணம் இக்கோயிலின் வரலாறு நமக்கு பதிவிடப்பட்டுள்ளது. இந்த கோயிலே அதற்கான சான்றுகள். நீங்கள் வேண்டுமானால் நேரடியில் சென்று பார்த்து கொள்ளுங்கள். நான் கூறிய தத்துவ அடிப்படையில் தான் கோயில் உருவாகி இருக்கும். ஏன்னா கீழிருந்து ஒவ்வொன்றாக மேலே சென்றுள்ளது. அப்போது கீழே லிங்கம், அதற்கடுத்து திருவுருவம், அதற்கடுத்து தீர்த்தம் என்பது படிப்படியாக நமது மனநிலை உயர்வுக்கேற்ப நமக்கு சித்தாந்தம் வெளிப்பட அதற்கேற்ப நமது வழிபாட்டு முறை மாறியை தான் உணர்த்துகிறது. இதெல்லாம் ஒரே தமிழன் தான் அவன் பல்வேறு காலகட்டத்தில் மாறி அந்த வழிபாட்டு முறை உணர்த்துகிறது. இங்கே யாரும் தன்னைத்தானே இங்கே மதத்தின் அடிப்படையில் பிரித்து கொண்டோ சண்டையிட்டு கொண்டோ பழங்காலத்தில் இல்லை. இதெல்லாம் தவறுதலாக நமக்கு ஆங்கிலேயர் கற்பித்துள்ளனர். இவ்வாறு நமது பல வரலாற்று நிகழ்வுகளை அவர்கள் பிரித்தும் நமது பழைய தமிழின் வரலாற்றை கிட்டத்தட்ட 1200 வருடங்களுக்கு மேல் அளித்தனர். இதற்கு சான்று நமது சமயக்குறவர்கள் மற்றும் சமய பெரியோர்களாகிய ஆதிசங்கரர் மற்றும் சத்குரு மற்றும் நித்யானந்தர் போன்ற பழைய சமய குருமார்கள் மீது தாக்குதல் ஏற்படுத்தி அவர்களை மக்களிருந்து பிரித்து வைப்பது. இதனால் நம்முடைய தமிழர்கள் நமது வரலாற்றை அறியாதவனும் பாதுகாப்பது, இதுதான் அவர்களுடைய திட்டம். நமது வரலாற்று தெரிந்தால் நாம் தமிழர்கள் யார், சனாதனம் எவ்வாறு தமிழர்கள் உருவாக்கப்பட்டது என்ற கட்டமைப்பு நமக்கு புரியும். நமது வரலாறு தெரியாமல் இருப்பதற்காக தான் முற்கால பல்லவர்கள் மற்றும் நந்தர்கள், முற்கால தமிழர்கள், கரிகாலன் மற்றும் பழமையான பல மன்னர்களின் வரலாற்றை அழித்து விட்டனர், காணாமல் இருட்டி செய்தனர். அவர்களின் வரலாறு தற்போது செப்பேடுகள் மற்றும் கல்வெட்டில் நமக்கு கிடைப்பது மற்றும் நடுகள் போன்ற விஷயங்களிலிருந்து கிடைக்கப்பெறுவதால் அவர்கள் வரலாற்றை நமது திரும்ப மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. அதன் அடிப்படையை கொண்டுதான் நமது வரலாற்றை ஆங்கிலேயர் மறைத்து நம்மை ஒரே இனமாகிய தமிழினத்தை ஆரிய திராவிட என பிரித்து மொழி வாரியாக பிரித்து நமக்குள் மொழி வாரியான சண்டையை உருவாக்கி நம்மை தற்போது இந்த பிரிட்டிஷ்காரர்களின் அடிமைநிலை மனநலத்திலிருந்து ஆட்சி புரிந்து வருகின்றனர். இத்தகைய முறை மாறாதவரை நமது தமிழின் உண்மையான வரலாறு வெளியுலகத்திற்கு தெரியாது. எனவே நம்ம தமிழ் உண்மையான வரலாற்றை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வது நமது கடமை என கூறி இக்காணொலியை கண்டமைக்கு நன்றி கூறுகிறேன்.